இது இன்னைக்கு நமக்கு மத்தியில நம்மோடு கூட நடக்கிற அடையாளங்களை குறித்து இருக்கிறது. வரிசை கிரமமாக அடுத்தடுத்து இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை ஒட்டி சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் இதற்கான முன்னடையாளத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா அநேக சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது மறைபொருள் கிடைக்கும், தீர்க்க தரிசனம் கிடைக்கும். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 6:4. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர், நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றையும் ஓமைகளாக பேசுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆராய்ந்து படிக்கிறவர்கள், தம்முடைய சீஷர்கள், தம்முடைய ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் அவள் வெளியரங்கமாய் தான் பேசுகிறார். இதை எல்லோருக்கும் தெரியாதபடிக்கு. என்றால் சில முக்கியமான விஷயங்கள் அல்லது ரகசியங்கள் அது வெளியரங்கமாக இருந்தால் அதற்கு வேல்யூ இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீர்கள், நல்ல கோல்டு வேல்யூபிள் திங்ஸை நீங்கள் போட்டு மூடி வச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் செங்கல் ஜல்லியெல்லாம் ரோட்டில் இருக்கும். இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் மறைபொருளாக இருக்கும் வேதத்தில். அதை ஆராய்ந்து பார்த்து படிக்க சொல்லி ஆண்டவர் சொல்வார். அப்போதான் அதுக்கு வேல்யூ தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். அதன் அடிப்படையில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. அதில் இப்போ நீங்கள் வாசித்த வசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், 6:4 2ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற பொழுது ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன் அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்டதான ஓமைகளாக கொடுக்கும்போது குதிரை, அதன் மேல் ஏறி இருக்கிறவர், பட்டயம் இப்படிலாம் படிக்கும்போது நமக்கு என்னமோ ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி ராஜாக்கள் காலம், ராஜாக்கள் குதிரையில் வருவாங்க, இப்படிலாம் நமக்கு நம்முடைய மைண்ட் அங்கே போயிடுது. ஆனால் இது அதல்ல. அதற்கு பின்னால் தேவனுடையதான திட்டமும் விளக்கமும் இருக்கு. அதுவும் பைபிள்லேயே இருக்கு. ஆண்டவர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு கொடுக்கல, கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார், தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறதுக்காக. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இந்த குதிரைகளுக்கு என்ன விளக்கம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறதை பூமியிலே செய்யக்கூடியதான பணிவிடை ஆவிகள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமாக நிறைய கவர்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறவங்க ஒரு உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவை அவங்களுக்கு கீழே உள்ள அமைச்சர்கள், மந்திரிகள் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் நேரடியாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே உள்ளதான அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அதிகாரிகளும் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்பதான் அது போய் ஜனங்களுக்கு அந்த திட்டமோ அவங்க சொல்ல வேண்டிய காரியமோ போய் சேரும். அதே மாதிரி தான் இந்த திட்டங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மேலே போடப்படுகிறது. தேவன் இவர்கள் செய்கிறத ஃபாலோ பண்ணல, தேவன் செய்கிறதா ஹெவன்லி கிங்டம், அதை தான் இன்னைக்கு உலகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஹெவன்லி கிங்டம்ங்கிறது ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிளில் உள்ளது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள லாஸ், அதாவது சட்டங்கள், பல நாட்டினுடைய சட்டங்கள், பல நாட்டினுடைய முறைமைகள், இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. பல காரியங்களை அரசாங்கங்கள் வேதாகமத்தை கொண்டு தான் எழுதி இருக்கிறது. உலக அரசாங்கங்கள் எல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங்டம் எப்படி இருக்கணும், ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும், ஒரு அரசாட்சி எப்படி நடக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்வாரு. சவுல் ராஜாவாக்குன போது ரதத்துக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு இருக்கும். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, எந்த பெரிய தலைவர்கள் ரதம் மாறி இருக்கும், காரா இருக்கும், அந்த கார் காஸ்ட்லி காரா கூட இருக்கும், அது காஸ்ட்லி இல்லாத காரா கூட இருக்கும். ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் அதிகாரிகள் ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஒரு புரோட்டோகால் இருக்கும். இதெல்லாம் சவுல் காலத்திலே ஆண்டவர் சொல்லிடுவாரு, ஒரு ராஜாவுக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு சொல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணது. அதன்படி தேவன் தனக்கு கீழே பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். அவைகள் போய் பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது போய் அதை செய்யும். அதன்படி ஒரு சிவப்பு குதிரையை குறித்து, ஒரு ஆவியை குறித்து, அல்லது ஒரு தூதனை குறித்து, தனக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒருத்தனை குறித்து வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேலைக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து சொல்லுகிறது. அவர் போய் என்ன செய்யணுமா, அந்த குதிரை போய் என்ன செய்யணுமா, கீழே தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை செய்யணும். என்ன செய்யணும், அது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பெரிய பட்டயம் என்றால் என்ன? இது எல்லாத்துக்கும் வேதாகமத்தில் விளக்கம் இருக்கு. ஆனா என்ன, நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிக்கணும். இதை ஏன் நம்ம கிட்ட கொடுத்தாருன்னா, நாம தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படித்து உலகத்துக்கு சொல்லி உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தான் நம்ம கிட்ட இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களே வேதத்தை ஆராய்ந்து படிப்பதில்லை. வேதாகமத்தை ஒரு சடங்காச்சாரமாய் மாத்தியாச்சு. வேதாகமம் என்பது ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம், அவ்வளவுதான். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையான தூக்கிட்டு வருவோமே, திருப்பி தூக்கிட்டு போயிடுவோம். சபையில வசனம் சொல்லும் போது கூட பிரிச்சு படிக்கிறது இல்லை. இப்ப அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு வேதாகமத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஜனங்களா மாறிட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பதில், விளக்கம், ரகசியம் எல்லாம் பைபிள்ல இருக்கு. மிக முக்கியமான ஒரு சம்பவம் நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடந்ததை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வசனம் சொல்லுது, அவன் கையிலே ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? எல்லா விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேடி கொண்டு கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளவுதான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள் பாப்போம். 1 நாளாகமம் 22:12.
3 வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு நேராக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அந்த இடத்துல வசனம் சொல்லுது கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் கையில் தானே பட்டயம் இருக்கணும், கர்த்தருடைய பட்டயம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தூதனுடைய பட்டயம் என்று எப்படி அது வரும் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து. கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து. வசனம் தெளிவா இருக்குது. அந்த தூதன் அந்த பட்டயத்தை அன்னைக்கு எருசலேம் மேலே பிடித்திருந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். வசனம் தெளிவா சொல்லுது. அந்த ஆவி அன்னைக்கு அந்த தூதன் தன் பட்டயத்தை கையில் நீட்டி இருக்கும் போது அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வந்ததாக சொல்லப்படுகிறது. தூதன் பட்டயத்தை எங்கே நீட்டி இருக்கிறானோ அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்ப நிறைவேறுச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்கள், இந்த வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷம் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. கரெக்டா 70 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்கணும். மிக துல்லியமாக எருசலேமுக்கு 70 வருஷம் கழிச்சு இது நடக்கணும். 1948 இஸ்ரவேல் விடுதலையாச்சு. நேற்று நம்ம பார்த்தோம். சரியா 70 வருஷம் 1967 சாரி மன்னிக்கணும் 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு 70 வருஷத்துக்கு பிறகு இது நடக்கணும். ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இந்த ரெண்டத்தையும் சைமல்டேனியஸா கையில வச்சுக்கோங்க. ஒரு துல்லியமான ஒரு மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். மிக துல்லியமாக இருக்கு. சரியா 70 வருஷம் முடிஞ்சு ஒரு தூதன் அல்லது ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் வரும். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பட்டயத்தை அவன் பூமியின் மேல் நீட்டி இருக்கிறான். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. மிக துல்லியமாக 71வது வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. 2019 ஒரு கொள்ளை நோய் பூமியிலே புறப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும். 70 வருஷம் முடிஞ்சு அந்த கொள்ளை நோயானது பூமி முழுக்க வந்தது. அந்த பட்டயம் பூமி முழுக்க நீட்டப்பட்டிருந்தது. அந்த கொள்ளை நோய் எப்படி மனுஷனை கொல்லும் அப்படிங்கிறதும் அங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அத்தனையும் வேதாகமத்திலிருந்து தான் நம்ம பார்க்கிறோம். வசனத்துக்கு வெளியவே இல்லை. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கொரோனா வந்தபோது அது எப்படி பரவுச்சு, டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆச்சு அப்படின்றத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மிக துல்லியமாக ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான் அது பரவுச்சு. 2019 டிசம்பர்ல கண்டுபிடிச்சாங்க. 2020 ஜனவரி மாசம் 24ஆம் தேதி தான் அது மனுஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குன்னு இருக்கு. நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை இப்போவும் போய் கூகுள்ல பார்க்க முடியும். நீங்க போய் அவங்க WHO உடைய ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன், அதாவது மனுஷனுக்குள்ள இருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது பரவும் தொத்தும் அப்படிங்கிறத ஜனவரி மாசம் 24ஆம் தேதி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனா நான் இந்த சகரியா புஸ்தகத்தை கொஞ்சம் உட்கார்ந்து தியானிச்ச போது அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவ்வளவு துல்லியமா கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எனக்கு நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதம் 24ஆம் தேதி அப்படின்னு இருக்கு. 11ஆம் மாதம் 24ஆம் தேதி. இந்த சேபாத் மாதம் 24ஆம் தேதிங்கிறது பொதுவா சேபாத் மாதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மாதத்துல அது ஜனவரி மாசத்துக்கு கொண்டு வரும். 11ஆம் மாசம்ங்கிறது ஜனவரிக்கு தான் வரும். ஜனவரி மாசத்துல 24ஆம் தேதியில ஒரு சிவப்பு குதிரை உள்ள மனுஷன் மிருது செடிகளுக்குள்ள இருந்தா அந்த இரவிலிருந்து அது புறப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கு. நீங்க சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். இந்த சிவப்பு குதிரை தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வசனத்துல இருக்கு. அது எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? தீர்க்க தரிசனமா இருக்கு. எப்பனா 11ஆம் மாதம் 24ஆம் தேதி சேபாத் மாதம்னு கொடுத்திருக்கிறார். வெறும் 11 இல்ல, சேபாத் மாதம் ஆகிய இஸ்ரவேலுடைய சேபாத் மாதம் நமக்கு ஜனவரி 24ஆம் தேதி அப்படிங்கிறது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த வசனத்தை பார்த்த பிறகுதான் போய் கூகுள்ல சர்ச் பண்ணேன். பார்த்தபோது ஜனவரி மாசம் 24ஆம் தேதி தான் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிச்சதாக அங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவி இருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக,
1 to 1. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகியிரு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க புறப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இந்த கொள்ளை நோயானது காத்து வழியாகவோ தண்ணி வழியாகவோ பரவல, வெறும் மனுஷன் வழியா மட்டும் பரவுச்சு. பரவி உலகம் முழுக்க அங்க இருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொரோனா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம காலத்தில் நடந்ததான ஒரு அடையாளம் இது. இயேசு மத்திய 24 உடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது கொள்ளை நோய்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். கில்லிங் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ, ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறது. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டிலையும் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது மரணம் இல்லாத நாடே கிடையாது. 2 தீவுகள்ல தான் மரணம் வரல, அந்த 2 தீவுக்கும் கொரோனா போகல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் இந்த கொரோனாவின் மூலமாக மரணம் வந்திருக்கு. எத்தனையோ கோடி பேர்கிட்ட செத்து போயிருக்கிறாங்க. நமக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது மிக துல்லியமாக இந்த கொரோனா வருவதற்கு, இப்பதான் நமக்கு அது பேர் கொரோனா, அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் புறப்பட்டு உலகம் முழுக்க பரவுச்சு. யோசித்து பாருங்க, இவ்வளவு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வாசிச்சிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் திருப்பி 2 அதிகாரத்திலும் சொல்வார், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பி சொல்வார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போதே கர்த்தர் சொன்னது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அதை எழுது அப்படின்னு சொன்னார். ஆனால் நாம் எத்தனை பேர் இதை படிச்சோம்? எத்தனை பேர் தியானிச்சோம்? நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதையே ஒரு கூட்டம் நிறுத்திடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷமே படிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம் அதில் இருக்காது. அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம் 1-2 தான் இருக்கும். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், அவ்வளவுதான் இருக்கும். மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க மிருகம் வரும், பாதாளத்திலிருந்து மிருகம் எழும்பி வரும், அப்புறம் எக்காலத்து ஊதுவான், அப்புறம் அக்கினியை கொட்டுவாங்க, கொப்பளம் வரும். அது அவங்களுக்கு ஒத்து வராது. நான் எப்பவுமே சொல்வேன், கிறிஸ்தவர்கள் நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்ன கவனிங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா போன உடனே நீங்க கங்கராச்சுலேஷன் சொல்லி கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். யாருன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பார்த்து நீங்க தயவு செஞ்சு கை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க இத்தனை நாள் வாழ்றதுக்கு அந்த ஆள் தான் காரணம். வெறும் வாக்குத்தத்தம் ஏசாயா கொடுத்து உங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பல திருச்சபைகள் மட்டும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஏசாயா இல்லாட்டி காணாமலே போயிடும். இதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுக்கு ஏசாயா தான் காப்பாத்திட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் இருந்து உங்களுக்கு எதுவுமே வாக்குத்தத்தமே தெரியாது, நீங்க எடுக்க போகிறதும் கிடையாது. இதுல ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை நைட்ல படிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நைட் முழுக்க முருகமா வருதான் கனவுல, அப்படியே பாதாளத்துல ஏறி வருதா. எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களை பாதிப்பு உள்ளாக்கி இருக்கு பாருங்க. இப்ப என்னையுமே அவங்க அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பல இடங்கள்ல என்ன ரேஞ்சில் என்ன வச்சிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைய போட்டு ஒண்ணு சொல்லாம இருக்காங்க. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல ஜெகனங்கள் மெசேஜ் போடட்டுமா அப்படின்னு அவங்க பயம், அந்த அளவு தான் என்ன வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான நிலைமை. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க விரும்புறபடி புக் இல்ல, அவங்க விரும்புறபடி தானியேல் இல்ல, சின்ன தீர்க்கதரிசிகள் யாரும் அவங்க விரும்புறபடி இல்ல, நாகும் இல்ல, யோனா இல்ல, புலம்பல் இல்ல, இல்லையா, பிரசங்கி இல்ல, ஐயோலாம் இல்ல. நீங்க விரும்புறதெல்லாம் எங்க இருக்கு? ஏசாயால இருக்கு. நீங்க விரும்புறது சங்கீதத்துல இருக்கு. அதோடய ஓட்டிடுறீங்க, அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சுன்னா உன்னத பாட்டு படிக்கிறீங்க, கல்யாணமான பிறகு புலம்பல் படிக்கிறீங்க, அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. கிறிஸ்தவத்தினுடைய சபைகளுடைய மிக முக்கியமான மோசமான நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் போய் இனி நடக்க போற சம்பவங்களை படிக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க? கேட்கறதுக்கே பயம். இப்போ படிக்கிறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு பயம். அது எப்படி சம்பவிக்கும்னு சொன்னாலே பயப்படுறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க கேட்கலன்றதுக்காக நடக்காமலாம் இருக்காது. நீங்க கேட்டுட்டீங்கன்னா நல்லது. ஏன் தெரியுமா? இதை கேட்டுட்டீங்கன்னா வரப்போகிற காரியங்களுக்கு உங்களை தப்பித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு, மரணத்தை கொண்டு வந்தது. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மரித்து போனார்கள். எத்தனை பேர் இதை நம்ம படிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, ஓகே, நம்ம படிக்கல, தெரிஞ்சுக்கல, விட்டுறலாம். ஆனால் ஆண்டவர் இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இருக்கு. அதாவது ஒரு தகப்பனுடைய சுபாவம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சியாவது உரைப்பார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அது நடக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நடக்குதுங்கிறதையும் யாரை வச்சு சொல்லுவார். உதாரணமா ஏசாயா வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆண்டவர் சொல்லிட்டார். அது நடக்கும்போது தூதர்களை வச்சு, மெய்ப்பர்களை வச்சு, அதற்கு பிறகு அந்த வான சாஸ்திரிகளை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார். நடந்துருச்சு, பெத்லகேம்ல சொன்னது, அந்த தீர்க்கதரிசனம் சொன்னது இப்ப நடக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றார். இதான் கர்த்தர் நம்ம மேல வச்ச பாசம். தீர்க்கதரிசனம் நான் சொல்லிட்டேன், அது நடக்குது, அது தெரிஞ்சுக்காதது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் விடல. சபையை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர். சொல்றாரு, அது நடக்கும் போதும் ஒரு ஆளை வச்சு சொல்றாரு. இயேசுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ஏசாயால இருக்கு. அவர் வரும்போது யோவான் ஸ்நானனை வச்சு பின் பாயிண்டா காட்டுறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்துருச்சுன்னு காட்டுறாரு. தீர்க்க தரிசனமும் உரைப்பாரு, நிறைவேறும் போதும் அதை சுட்டி காட்டுவார்.
அதே மாதிரி தான் சொல்றேன். இப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா வந்தது, வேதாகமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை வைத்து சொன்னது போல ஆண்டவர் தெரியப்படுத்தினார். கவனிங்க, இது 2018 வந்தது. டிசீஸ் எக்ஸ் என்று பெயர். இது உலகம் முழுவதும் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது, ரிப்போர்ட் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் வந்ததான செய்தி, கன்னடத்தில் இருக்குது, அந்த ஹிந்தியில் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லையும் கவர்மெண்ட் அனுப்பி ஜனங்களை காஷன், எச்சரிப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு இப்படி ஒன்று வருதே, குறைஞ்சபட்சம் வரக்கூடாதுன்னா யாராவது ஜோம் பண்ணீங்களா? அல்லது இது வருகிறதே, ஆண்டவரை இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க, ஏதாவது ஜோம் பண்ணீங்களா? நீங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. இப்போ அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற நியூஸுமே வேற மாதிரி ஆயிருச்சு. நம்ம நியூஸ் எல்லாமே அதான் இந்த கடைசி காலம் 20 வருஷம் ஜனங்களுடைய காதுகள் முழுக்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிற பேத்துக்குள்ள போய் அவங்க கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டுட்டாங்க. நீங்க மோட்டிவேஷனல் கேளுங்க, பாசிட்டிவான விஷயத்தை கேளுங்க, ஆனா நடக்க வேண்டிய விஷயத்தையும் கேளுங்க. மோட்டிவேஷனல் நல்லா சம்பாதிக்கணும் கேளுங்க, புயல் அடிக்க போது சுனாமி வருதுன்றதை கேட்காம இருக்க கூடாது இல்ல? அதை கேட்டா தானே அந்த ஜனங்க பாதுகாக்கப்படும். ஜப்பான்ல மோட்டிவேஷனல் தான் பேசணும், தப்பான விஷயத்தை பேசக்கூடாதுன்னா எப்படி உங்களுக்கு புயல் வருதுன்னா உங்களுக்கு அலாரம் கொடுக்கறது, எப்படி உங்களுக்கு காஷன் கொடுக்கிறது, பூமி எதிர்ச்சி வரப்போதுன்னு எப்படி சொல்றது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. வெறும் மோட்டிவேஷனலா பேசணும், பாசிட்டிவா பேசணும்னா வரக்கூடிய இந்த மாதிரி காஷனையும் கொடுக்கணும் இல்லையா? ட்ரெயின் வரது பிளாட்ஃபார்முக்கு நல்லதுதான், ஆனா வரும்போது சொல்றாங்கல்ல, ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, யாரும் ட்ராக் உள்ள வந்துடாதீங்க, ஒரு காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இன்னைக்கு சபை எந்த அளவுல இருக்குதுன்னா இப்படிப்பட்ட காஷனை கேட்க தயாராக இல்லை. வெறும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், பலிக்கு பெருகணும், இவ்வளவுதான். இதைத்தான் பிரசங்கமா நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதுனால இதைத்தான் பிரசங்கமா பிரசங்கியார்களும் மாத்திட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்லா பேசிட்டு இருந்த ஊழியக்காரங்க கூட இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இறங்கி பிளஸிங் குள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பிளஸிங் இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த சத்தியமும் இருக்கு இல்லையா? பாவத்தை குறித்து பேசணும், நீதியை குறித்து பேசணும், நியாய தீர்ப்பை குறித்து பேசணும். பாவத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? ஏன் நியாய தீர்ப்பை பத்தி பேசுறீங்க? ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுங்கன்னா தப்பா போகுது இல்ல? தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சே. இப்ப இந்த நியூஸ் வந்துச்சு, உங்க யாருக்குமே தெரியுமான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இது பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இதே செய்தியை எடுத்துக்கிட்டு 2018 இருந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வாரமும் அந்த திருச்சபையில் இது போட்டிருக்கிறோம், அங்க சொல்லி இருக்கிறோம். பத்தாவதுக்கு எங்க யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நான் மன்னேன்னு சொல்லல, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் எல்லா நாட்டிலையும் ஆட்களை எழுப்பினார். எல்லாரும் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, ஏன்னு சொன்னா நினிவேல இந்த கொள்ளை நோய் ஒன்று வரப்போது, நினிவேல ஒரு அழிவு வரப்போதுன்னு அங்க இருந்தது ஒரு 1,20,000 பேர். அவர்களை குறித்து தேவன் பரிதவித்தார்னு வேதம் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டார், ஐயோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்களேன்னு. அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கொரோனா வந்தபோது குரோஸ்ல ஜனங்க செத்து போனாங்க. அப்ப அன்னைக்கு பரிதவித்தார் இருதயம், இன்னைக்கு பரிதவிச்சிருக்கோம். அப்ப முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா காஷன் கொடுத்திருப்பாரு. 2018 WHO சொல்லிருக்கு, உலக மக்கள் அத்தனை பேருக்கும். நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் சகரியா புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க ஒரு கோபம், கர்த்தருடைய கோபம் வரும், அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த சிவப்பு குதிரை போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எத்தனை பேர் நம்ம தயாரானோம்? எத்தனை பேர் இதை ஆயத்தப்பட்டோம்? எத்தனை பேர் கேட்டோம்? முதல்ல இல்ல அதை கேட்டா தானே ஆயத்தப்பட முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல என்ன கேட்டு ஆயத்தப்படுறதுக்கு இருக்கு? கொரோனாங்கிறது ஒரு வைரஸ், புதுசா வருது, உலகமே பார்க்காத ஒண்ணு இப்பதான் வந்திருக்குது, இதுல நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? உலகத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க சொல்லாதீங்க. உலகத்தான் கூட ஆயத்தப்பட்டான். இப்படி ஒரு கொள்ளை நோய் 2018 வரணும்னு இதே இதில் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரிசர்ச் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் ஒன்று வரப்போது, இதுல இருந்து என்ன செய்யணும், ரிசர்ச் பண்ணுங்க, மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பில்கேட்ஸ் அன்னைக்கு 2014 இருந்து இந்த விஷயத்தை பேசுறாரு. பில்கேட்ஸ் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேக்சின்ஸ்ல 2-3 அவரது தான், பில்கேட்ஸ் தான், அந்த கேவி ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களுக்கு தான். அவர் சொன்னாரு, இப்படி ஒன்று வரப்போது ஆயத்தமா இருங்க. அவங்க ஆயத்தமாகறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்களே தான் கிருமி கொண்டாந்தாங்க, அவங்களே தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க, எத்தனை ரூமர்ஸ் இருந்தாலும் சரி. ஆனா ஒன்னு வருது, அதுக்கு அவங்க ஆயத்தமாகறாங்க. ஆனா சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டது? சபை ஆயத்தப்படுதல்னா என்னங்க? நாங்க எப்படி ஆயத்தப்படணும்? உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல இந்த வியாதிக்கு, கொரோனாவுக்கு அட் பிரசன்ட் டில் நவ் மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. இன்னும் மெடிசனை அதிகாரப்பூர்வமா WHO வெளியிடல, இன்னும் நமக்கு வேக்சின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வியாதிக்கு 100% மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அந்த மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமமும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிறதான அந்த மருந்து தான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனேஷியாம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே பதில், அத்தனைக்கும் ஒரே ஆன்சர்பாங்க. அந்த மாதிரி அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு, ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருவாங்க, லெப்ரசி, குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த குவாரண்டைனை சுகமாக்கினதான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் இன்னைக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளதாகத்தான் இருக்கிறது. 2000 வருஷமாக இந்த மருந்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபைக்குள்ள நடக்காத அற்புதங்களே கிடையாது. நேத்து கூட நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்குது, எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு.
வேதாகமத்தில் நீங்க பாருங்க எத்தனை பேர் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவருக்கு பிறகு அப்போஸ்தலர்களை போய் பாருங்க எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாங்க. பேதுரு மரித்த தப்பித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் நடந்திருக்குது. பவுலினுடைய உருமால்கள் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த 2000 வருஷமா சபை ஓடுது. சபை இதன் அடிப்படையில் இந்த பேஸ்ல தான் இருக்கு. இந்த விசுவாசத்தில் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப ஏன் என்ன நடந்துச்சு? இந்த கொரோனா விஷயம் வரும்போது சபையினுடையதான ரிஃப்ளெக்ஷன் என்ன, சபையினுடைய ரியாக்ஷன் என்ன, சபை என்ன பண்ணுச்சு? நாம இந்த வியாதிக்கு எப்படி பண்ணோம்? ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் சொல்லல, எப்பவும் சொல்வேன் 5% கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிற புறா மாதிரி கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க 5% இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள் 95% ஆஃப் சர்ச்சஸ் இந்த கொரோனால என்ன பண்ணோம்? நாம என்ன நம்ம கிட்ட இருந்த வல்லமையை எப்படி யூஸ் பண்ணோமா? நம்ம ஏதாவது செஞ்சோமா? கொரோனாவுக்கு நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணீங்களா? சுகமாக்குறதுக்கு உங்களால முடிஞ்சிச்சா? ஒரு சிலரால முடிஞ்சிச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா பெரும்பான்மையானவங்களால முடியல. ஏன்னு சொன்னா அவங்க கொரோனாவுக்கு ஆயத்தம் ஆகல. அந்த வியாதி வரும்போது ஆயத்தமாகல. ஆயத்தமாகறதுனா என்னங்க? ஒரு வியாதி சுகமாகணும்னா கர்த்தர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்றார். என்ன கிஃப்ட்னா விசுவாசம் என்னும் ஒரு வரம் இருக்கு. அந்த விசுவாசம் இருந்தால் தான் அது சுகமே ஆகும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். விசுவாசம் இருந்தால் தான் சபைக்குள்ள இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அதைத்தான் புறஜாதியார் காண்பாங்க. இயேசு சொல்றாரு லாசரு உயிரோடு கூட எழுப்பும் போது, நான் சொல்றது நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். முதல்ல சபைக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு 20 வருஷமா. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் விசுவாசிகளாச்சே, எங்களை போய் விசுவாசம் இல்லாதவங்க எப்படி சொல்றீங்க? பேர் தான் விசுவாசி. இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிறோம், பரிசுத்த ஆவியில நிரம்புறோம், ஆனா இன்னும் மாம்சத்துல தானே இருக்கிறோம். மாம்ச கிரிகள் இன்னும் வெளிப்படுது இல்ல. அதே மாதிரி தான் விசுவாசின்னு சொல்லிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்திருந்தா நம்மளை பார்த்து கொரோனா தான் பயந்துருக்கணுமே ஒழிய கொரோனாவை பார்த்து சபை பயந்துருக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எப்படி மேற்கொண்டுச்சு? நான் சொல்றது அரசாங்கம் சபையை மூட சொன்னாங்க, மூடணும். அது இல்ல, அது துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும் பைபிள் சொல்லுது. நான் அதை பத்தியே பேசல. சபை ஏன் கொரோனாவை கண்டு பயந்தது? ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி, இதை விட டெட்லி வைரஸ், அதை எல்லாமே சபை ஜெயிச்சிருக்குதே. எத்தனையோ பேருக்கு சுகமாகி இருக்குது. நேற்று கூட சொன்ன C4 லெவலில் சுகமாக்கி இருக்கிற ஆண்டவர். இன்னைக்கும் சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் கொரோனாவில் ஏன் சபை தோற்று போனது? ஒரே ரீசன் தான், சபைக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் தான் இது நடக்கணும். சபைக்குள்ள விசுவாசம் இல்லை. சபைக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை? ஒரே ரீசன் தான், கேள்வியினாலே விசுவாசம் வரும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாச வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஆனா கடந்த 20 வருஷமா 30 வருஷமா சபை விசுவாச வார்த்தைகளை கேட்கவில்லை. சபை ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் கேட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்து மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. நீங்க விசுவாசிச்சு என்னென்னலாம் கேட்டீங்களோ எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த கொரோனாவில் நீங்க என்னென்னலாம், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா நீங்க என்னென்னலாம் கர்த்தரை விசுவாசிச்சீங்களோ, கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு கார் கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை கொடுப்பார் வெளிநாட்டில், கர்த்தர் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், கர்த்தர் எனக்கு பேரம்பேத்தி கொடுப்பார், நீங்க என்னெல்லாம் விசுவாசிங்களோ எல்லாம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. நீங்க இப்ப எல்லாம் வச்சிருந்தீங்க. கொரோனா வரதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்கீங்க. கொரோனா வந்துச்சு, நீங்க வச்சிருந்த எந்த ஆசீர்வாதமாவது உங்களை கொரோனால இருந்து காப்பாத்துச்சா? நீங்க வச்சிருக்கிற பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், ஏதாவது உங்களை காப்பாத்துச்சா? காஸ்ட்லி கார்ல போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஐசியூல பெட் கிடைக்காம தானே படுத்து கிடந்தீங்க. காரை திறந்து போட்டு தானே படுத்து கிடந்தீங்க. காரை சீட்டை சாச்சிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமா வெயிட் பண்ண காலம் இருக்குல்ல. ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவஸ்தைப்பட்டீங்கல்ல. ஏன் உங்க பணம் உங்களை காப்பாத்தல? ஏன் நீங்க வச்சிருந்த எதுவுமே காப்பாத்தல? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியது அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியது. அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. கொரோனா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில வேலை இருக்குங்க, மாசான சம்பாத்தியம் இருக்குங்க, பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவாங்க. சொல்றேன், பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான். ஐசியூல ஒரு பெட் வராது. பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது. ஒரு வைரஸை கண்ணாலே உன்னால பார்க்க முடியல. அதாவது கர்த்தர் பாருங்க, அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயிச்சாராமா. அதை விட மோசம் நீங்களும் நானும். உங்களுடைய பணம் எல்லாம் கோலியாத், உங்களுடைய ஆசையெல்லாம் கோலியாத்து, பேராசை. இதை எதை வச்சு ஜெயிச்சாரா? கூழாங்கல் கூட இல்ல, கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு ஜெயிச்சிட்டாரு. எப்படி நீங்க எல்லாம் கொரோனா கண்ணில் கூட பார்க்கல. ஆனா கொரோனா அவ்வளவுதான். உலகமே பயந்துச்சு பாருங்க. எங்க இருந்து? ஸ்பெயின் நாட்டு இளவரசி கொரோனா வந்துச்சு. யூகேல அப்ப போரிஸ் ஜான்சன் ஒரு பிஎம் இருந்தாரு, அவருக்கு கொரோனா வந்துச்சு. புதினுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்துச்சு. எப்பேற்பட்டதான ஆளுக்கெல்லாம் கொரோனா போயிருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பணமோ பதவியோ அதெல்லாம் பார்க்கல, அத்தனை பெரிய கூழாங்கல்ல கத்தடிச்சாரு. அந்த கூழாங்கலுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதன் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க சொல்றாங்க டிவியில, கொரோனா வந்தபோது அவங்க சொல்றாங்க, இதுதான் சரியான நேரம் மனிதன் கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க. ஃபேக்ட் அது, 100%. பல நேரங்களில் சயின்ஸ் கை கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்ல, பல நேரம் சயின்ஸ் கை கொடுக்காது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரே எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
நிறைய பேருக்கு பணம் இருக்கு, எல்லாருக்கும் சயின்ஸ் இருக்கு, மெடிசன் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க அந்த டாக்டர் 24 hours வருவாரு, வரமாட்டாரு. 24 hours உங்க கூட இருந்து உங்களை காப்பாத்துறது ஒரே டாக்டர் தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஒரு டாக்டர். கொரோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, சபை மட்டும் தயாராக இருந்திருந்தால், நினிவே ஜனங்கள் மாதிரி அதை கேட்ட உடனே அவங்க ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா வந்திருக்கும் உலகம் முழுக்க. ஆனா ஒண்ணு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சபைகளுக்குள்ளே அது வராதபடி தடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். எகிப்து முழுக்க வாதை வந்துச்சான், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சாட்சி கொரோனால சபைக்குள்ள நடந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்தியா முழுக்க கொரோனா வந்துச்சு, ஆனா அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரவில்லை. என்ன காரணம் தேடினா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் அதை பாதுகாத்தார். இது நடந்திருக்கணும். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? உனக்கு நடக்காது. அப்படி சொல்ற உனக்கு கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் கிரியை செய்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதான் நடந்திருக்கணும். இரண்டாவது, அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் போய் சுவிசேஷமே சொல்லவே வேண்டாம். அவர்களே தெரிந்திருப்பார்கள், இவர்கள் தேவன் பெரியவர், இவர் காப்பாத்திட்டாரு, இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்களே சபையை நோக்கி ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருப்பாங்க. இது நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலைக்கு கூட்டிட்டு போறார். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் இருக்கு. கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலோடு கூட அநேக மத்த மக்களும் கடந்து போனாங்கன்னு இருக்கு. பிற தேசத்தாரும் அவரோடு கூட கடந்து போனார்கள். இவெல்லாம் ஏன் அவங்களோட போனான்னு தெரியுமா? அவன் இருக்கிற எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி. அன்னைக்கு வல்லரசு, பயங்கரமான நாடு. அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாதை வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் செத்து போனாங்க. அவன் பார்க்கறான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேலர் வீட்டில் மட்டும் மரணமே வரல, எல்லார் வீட்லயும் மரணம் வந்திருக்கு, இவங்க வீட்டில் மட்டும் வரல. இப்போ அவன் பார்க்கறான், இந்த அகதிகளாக புறப்பட்டு இந்த ஜனங்க வெளியே போறாங்க, அடிமைகள் எல்லாம் வனாந்தரத்துக்கு போறாங்க. கவர்மெண்ட் அவங்களை வெளியே போக சொல்லிருச்சு, ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெளியே போக சொல்லிருச்சு. அவங்க புறப்பட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஆசீர்வாதமான எகிப்தில் இருந்து நான் சாவதை விட இந்த அடிமைகளின் தேவனோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் எகிப்துல இருக்கிறத விட இவங்களோட வனாந்தரத்துக்கு போறது பெஸ்ட்ங்கறான். ஏன் தெரியுமா? எகிப்துல இருந்த சாவ இவன் கூட போனா ஜீவனோடு இருப்பது அவன் விசுவாசிச்சு வரான் பாருங்க. அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 2022 நடந்திருக்கணும். நடக்கல. காரணம் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை காட்ட தவறிவிட்டோம். கர்த்தருடைய வல்லமையை சபை காட்ட தவறிடுச்சு. உண்மை இதுதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டிருந்தா, நான் சொல்லுவேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆந்திராவில். ஒரு மனுஷன் கண்ணில் மருந்து ஊத்தினார். கொரோனா டயத்தில் நடந்துச்சு. கண்ணில் மருந்து ஊத்தினார். அவர் சொன்னார், கண்ணில் மருந்து ஊத்தினா கொரோனா சுகமாகுதுன்னு. மெடிக்கலி அவங்க சொன்னாங்க நோ சான்ஸ். ஏன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளது, லங்ஸ்ல உள்ள பிரச்சனை. கண்ணில் ஊத்தினா எப்படிங்க சரியாகும்? முடியாது, மெடிக்கலி முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ஜனங்க நம்பல தெரியுமா? அந்த மனுஷங்கிட்ட போய் கண்ணில் மருந்து ஊத்த போனாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் போனாங்க ஆந்திராவில். போன உடனே லாக்டவுன், ஹைவேஸ் மூடி இருக்காங்க. ஆனால் 5 லட்சம் பேர் போனாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. வேற வழி இல்லாமல் கவர்மெண்ட் தடுக்கவே முடியல வரவங்களை. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா, 6 அடி 3 அடி கேப் விட்டு நிற்க வச்சு அவங்களே அவங்களை அனுப்பி விட்டாங்க அந்த மருந்து ஊத்துறதுக்கு. காரணம், ஜனங்கள் அந்த அளவுக்கு அவங்க குவிஞ்சிட்டாங்க. அது உண்மையா நடந்துச்சா, கியூர் ஆகுதா தெரியாது. ஆனா நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்குன மாதிரி இத்தனை பேர் அங்கே ஓடி போயிருப்பார்களானால், நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லா சபைகளிலும் நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தால், ஜனங்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு திருச்சபையை நோக்கி அவர்கள் படையெடுத்திருப்பான். இயேசு சோங்க கொடுக்கிறாரமே, இயேசு சோங்க கொடுக்கிறாரமே, இயேசு வல்லமையா சோங்க கொடுக்கிறாரமே. அந்த மிகப்பெரியதான ஆத்ம அறுவடையை நாம் இழந்துட்டோம். அப்புறமா உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா, நம்மகிட்டயே வல்லமை இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிற தேவனை பத்தி அவன் தெரிஞ்சாதான் நம்ம கிட்ட வருவான். அப்ப சபை என்ன பண்ணி இருக்கணும்? இந்த நேரத்துல மிகப்பெரியதான ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை ஒண்ணு உச்சத்துக்கு வந்து சாகர நிலைமை வரும்போது ஒரு அற்புதம் நடந்தால் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் வருவார்கள். இதுதான் பைபிளுடைய தியரி. அப்படி ஒரு சம்பவம் நமக்கும் கிடைச்சிச்சு, நம்ம விட்டுட்டோம். we missed the chance. அதான் உண்மையும் கூட. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு, துல்லியமா நிறைவேறிச்சு. 1, அப்படி ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது. 2, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஆயத்தமே ஆகல. ஏன்னா இருந்தா தானே ஆயத்தமாவோம். 3, அப்படி ஆயத்தமாக இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்ம அறுவடை, அதுக்கு பேர் தான் ரிவைவல், எழுப்புதல். இது எதுவுமே இல்லாம ரிவைவலுக்கு நீங்க ஜாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல். ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. சோ இந்த 3 காரியத்தை நாம் இழந்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. 2019 இருந்து 2020. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு WHO வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல இருக்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க எவ்வளவு நாள் இருக்கும். கரெக்டா இருக்கவங்க 3 வருஷம் 6 மாசம், 3.5 years.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிள்ல நிறைய 3.5 வருஷம் இருக்கு. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். 3.5 வருஷ கணக்கு நிறைய இருக்கும் பைபிள்ல. நீங்க 2019 டிசம்பர்ல இருந்து 2023 மே மாசம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து 100% வேர்ல்டுல இருந்து எமர்ஜென்சி விளக்கப்பட்டது 2023 மே மாசம். சரியா 3 வருஷம் 6 மாசம், 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை கொள்ளை நோய் பூமியில இருந்திருக்கு. நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதை முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சபை அதை சந்திக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அதான் இப்ப நடந்துச்சு. விசுவாசிகள்ல இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் அதில் கடந்து போனார்கள். சபை மேற்கொள்ள முடியாமல் திணறியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO கொடுத்திருக்கு. 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு WHO சொல்லுது. இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் ஆயத்தப்படணும்.